ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். தமிழ்நாட்டின் அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அரசியல். கருணாநிதி எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. கலைஞர் என்று சொல்ல அவர்களுக்கு நாக்கூசு. மேடைக்கு மேடை, பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள், வெறுப்பை கக்கினார்கள். திருட்டுறையில் ஏறி வந்தவர் ஊழலுக்கு அவர்தான் மூலம், குடும்ப அரசியலை அறிமுகப்படுத்தினார். இப்படி எண்ணற்ற பல விமர்சனங்கள் அவதூறு. எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலில் வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கிறது. வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான். சமூக நீதியை பேசினார் என்று 10வது இடத்திலே 11வது இடத்திலே தான் எழுத வேண்டியிருக்கிறது. முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது? கருணாநிதி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம். அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. கொள்கைகளை பேசுவதை விட கலைஞர் விமர்சனம் தான் அதிகமாக இருக்கும். இந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களில் இன்றைய நாள் வரை, இந்த நாள் வரை, அதன் பிறகு தமிழகத்திலே உருவான கட்சி நாம் ஒரு விமர்சனமாகத்தான் இதை சுய விமர்சனமாக அல்லது அரசியல் புரிதலுக்கான ஒரு விமர்சனமாக நான் முன்வைக்கிறேன். அதன் பிறகு உருவான ஒவ்வொரு அமைப்பு, அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வடிவத்தில் உருவான அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை அமைப்புகளும் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே முன்னிறுத்தது. நீங்கள் உற்று பார்த்தால், ஆழ்த்து பார்த்தால், நுட்பமாக பார்த்தால், நுணுக்கி பார்த்தால் எஞ்சுவது கருணாநிதி எதிர்ப்பு என்பதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆர் இறப்புக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் இறந்ததும் திறந்திருந்தவர்கள் அண்ணா சாலையில் இருந்த கலைஞரின் சிலையை இடித்தார். அவருடைய சிலையின் மார்பிலே ஒருவன் கடப்பாறையை கொண்டு குத்துகிற காட்சி படமாக இன்றைக்கு வெளியே வந்தது. எம்ஜிஆர் உடல் நலிவால் உயிரிழந்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த தொண்டனின் கோபம் கலைஞருக்கு எதிராக இருந்தது. அவருடைய சிலையை தகர்ப்பதிலே இருந்தது. அந்த அளவுக்கான வெறுப்பு, கலைஞருக்கு எதிரான வெறுப்பு. அப்போது கூட கலைஞர் அந்த தம்பியை முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறான், அவனுக்கு என் வாழ்த்துக்கள் என்றுதான் சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பதே ஒரு போர்க்குணம் தான். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை இருக்கும். கோழைகளுக்கு உடனே ஆத்திரம் தான் வரும். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை வரும். கலைஞர் எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்?
தயவுந்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயர் தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியதுண்டா, விமர்சித்ததுண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியும். கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொன்னது. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது. அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்ற இந்த பேரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லையென்றால் அது மறைக்கப்பட்டிருக்கக்கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தால், ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும், ஒரு நன்மை வாய்ப்பது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. இங்கே காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும், காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றியிருக்கும். ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வரும். மாநில கட்சிகளோடு அவர்கள் பொருத்தி பார்க்க வாய்ப்பு இல்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நிறுத்து போனதற்கு, அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல். பெரியாரை வீழ்த்த வேண்டுமானால் திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் கலைஞர் என்கிற அடையாளத்தை, அந்த ஐக்கன் தகர்க்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். அவர்தான் பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். அவர்தான் சமூக நீதி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். சர்க்காரியா ஊழல் என்று கலைஞருக்கு எதிரான வெறுப்பு பேசப்பட்டது, இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கமிஷனில் விசாரணையில் என்ன இறுதி அறிக்கை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன சொன்னது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார்.
அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்கிறார்கள். நாம் பதிவு செய்ய வேண்டும். தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிராக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? இன்றைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தால் அதிகமான வெறுப்பு யாருக்கு எதிராக இங்கே பிரிக்கப்படுகிறது? இந்த இந்துக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு பாழாய் போன பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஐஐடியை சேர்வதற்கு JEE என்ற தேர்வு எழுதிதான் ஒரு மாணவன் சேர முடியும். ஆனால் இவர்கள் கொல்லைப்புற வழியாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். செய்து வந்த வித்வான் யோஜனா என்ற ஒரு திட்டம். யாரை விமர்சிக்கிறார்கள்? சமஸ்கிருதமே உயர்ந்த மொழி, அனைத்து மொழிகளும் அதிலிருந்துதான் உருவானது என்று மோகன் பகவத் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிள்ளைகளை பாதியிலே இடைநிறுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். யார் அவர்களை விமர்சிக்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து யார் விமர்சிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்திய தேசியத்தை பற்றி எங்காவது ஒரு முறையாவது அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா? கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள். கலைஞரின் குடும்பம் தெலுங்கு பாரம்பரியம் உள்ள குடும்பம். தெலுங்கு எதிர்ப்புதான் தமிழ் தேசியம் என்று இங்கே பேசப்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால் அடிப்படையில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. சுய விமர்சனமாக சொல்ல விரும்புகிறேன். நான் தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன். என்னையும் அந்த நோய் தொற்றி இருக்கிறது. அண்ணனும் சொல்லுகிறார், நானும் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோயாகவே பரவிவிடுகிறது, பரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய இன்னொரு ஆளுமையை, அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆளுமையை, அவருடைய வளர்ச்சி பணிகளை இன்றைக்கு நாம் காணுகிற தமிழகத்தை செதுக்கிய அந்த ஆற்றலை யாரும் பேசுவதில்லை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.